கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பாங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, கர்த்தருக்கு காத்திரு, திடமானதாயிருந்து அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு காத்திரான். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் ஏதோ ஒரு காரியத்துக்காக, இல்லை ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக, ஏதோ ஒரு மனுஷங்களுக்காக, அவங்களோட வார்த்தைக்காக நம்ம நெடுநாட்கள் காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திரு, திடமானதாக இருந்து. அப்படின்னா காத்திருக்கிற காலம் எப்படின்னா நெடுநாட்களாக இருக்கலாம். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. எப்படி மனசு இருக்குன்னா திடமானதாவாம். காத்திருக்கிற நேரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நடக்கிற சூழ்நிலையை, நம்மளோட நிலைமையை குறித்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம சோர்ந்து போகாமல் திடமானதாய் மனதை தைரியமாக வச்சு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்மளால் நம்மளை தைரியப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த காத்திருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த சோர்ந்து போகிற அந்த பலனை எனக்கு வேணாம் ஏசப்பா, எனக்கு அதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தையில் நான் உண்மையாய் ஆண்டவரை சார்ந்து அதுக்காக காத்திருக்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, காத்திருக்க வைக்கிறது எதற்காக அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்த்துருப்போம் கடவுள்கிட்ட. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஸோ நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.